அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பலன்கள் காண்போம். 9 நவகிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள் உள்ளது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி 7 நவகிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு, மற்ற 5 நவகிரகங்களுக்கு 2 வீடு. ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு கேது நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள். ராகுவின் முதல் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறது. மிதுன ராசியில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. அதனால் திருவாதிரை தன் வழியில் உறுதியாக இருப்பது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம். ராகு பகவான் அரவம், கருநாக பாம்பு, பிரம்மாண்டம். ஒருவருக்கு ராகு திசை வருகிறதென்றால் பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். அதே அந்த ராகு கெட்டு இருந்தார் என்றால் கடுமையான தோஷங்களை கொடுக்கும். சர்ப்பங்களுக்கு, பாம்புகளுக்கு தலைவன் கருநாக பாம்பு இந்த ராகு தான். எண்ணம், மனம், புத்தி, யோசனைகள் பிரம்மாண்டமாக ராகு நல்ல நிலையில் இருந்தால் இருக்கும். அதே ராகு பகவான் கெட்டு இருந்தார் என்றால் அமானுஷியங்கள், பேய், பிசாசு, சூனியம், பொறாமை, மந்திரம், வசியம், எந்திரம், தகுடுகள், செய்வனை, சாமியாடுவது, பயங்கரமாக தீய வேலைகளை செய்ய வைப்பது இந்த ராகு. மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு. ராகுவுக்கு ஆப்போசிட் கிரகம் நேர் 7ஆம் வீட்டிலே ராகுவுக்கு நேராக சஞ்சாரம் செய்யக்கூடியவர் கேது. பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது. இந்த கேது பகவான் ஜோதிடம், சாஸ்திர சம்பிரதாயம், ஆன்மீகம், சக்தி வாய்ந்த உபயோகமான கெட்டதை விளக்கும் மந்திரங்கள், ஞான மோட்சம் அருளக்கூடியவர் கேது. கோயில் கும்பாபிஷேகம், கிரகப்பிரவேசம், கோயிலில் ஓதக்கூடிய மந்திரங்கள் கேது பகவானால் அருளக்கூடியது. ராகு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள், திருவாதிரை, சுவாதி, சதயம். பிரம்மாண்டமான கற்பனை சக்தி உடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பிரம்மாண்டமான கற்பனை சக்தி உடையவர்கள். திருவாதிரை நட்சத்திரம் முழு 4 பாதமும் காலபுருஷனுக்கு 3வது ராசியில் 2வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இன்பம், காம திரிகோண வீடு மிதுன ராசி. இந்த திருவாதிரை நட்சத்திரம்தான் ராகுபகவான் நட்சத்திரத்திலே முதன்மையானது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து தான் அமானுஷியங்கள், கெட்ட சக்திகள் வெளிப்படுகிறது. சிவன் நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண், பெண் இருபாலினரும் 5-6 அடிக்கு மேலே நல்லா உயரமாக வாட்டசாட்டமாக வளரக்கூடியவர்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரட்டி ஆண் பெண்களை, பெண் ஆண்களை விரட்டி காதலிக்கக்கூடியவர்கள். எந்த நேரத்தில் ஏமாற்றுவார்கள் என்று யாரும் யூகிக்கவே முடியாது. தான் நினைத்தது நடக்கலைன்னா எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வார்கள். வசியம், செய்வனை, மந்திரங்களை பயன்படுத்தி விரும்பியதை அடையக்கூடிய அமைப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் செய்வனை, போட்டி, பொறாமை, விரோதங்கள், அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே எதிரியாக இருப்பாங்க, செய்வனை வைப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்மராசி தான் செய்வனையின் முதல் படி. செய்வனை வச்சு, மந்திரம், எந்திரம் வச்சு அடுத்தவர்கள் வாழ்வாதாரத்தை, அடுத்தவர்கள் குடிகெடுப்பதில் முதன்மையான ராசி சிம்மம். சிம்மத்திற்கு 11வது வீடு மிதுனம். சிம்மத்திற்கு 3வது வீடு துலாம். சிம்ம ராசிக்கு 7வது வீடு கும்பம். இந்த 3 ராசிகளில் ராகு பகவானுடைய திருவாதிரை, சுவாதி, சதயம் 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது.
சிம்ம ராசியில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய வம்சாவளி, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் இவர்லேருந்து யாரோ ஒருவர் செய்வன பண்ணுவாங்க, யாராவது ஒருவர் சாமி ஆடுவாங்க, யாராவது ஒருவர் மற்றவர்கள் குடி கெடுத்து கொண்டே இருப்பார்கள். பெரும்பாலும் சிம்ம ராசி தான் செய்வன பண்ணி மற்றவர்கள் வாழ்வாதார குடியை கெடுக்கக்கூடியது முதன்மை ராசி சிம்மம். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ராகு பகவானுடைய திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் சிம்ம ராசிக்கு அருள் புரிகிறது. செய்வனை, மாய மந்திரம், அமானுஷ்ய சக்திகளுக்கு முதன்மையாக ராகு நட்சத்திரங்கள் விளங்குகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருபோதும் முடிஞ்ச வரை நீங்கள் பொய் பேசக்கூடாது. முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு சில நேரங்களில் பொய் பேசலாம். எப்போதுமே எந்த நேரத்திலுமே பொய் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சொல் வாக்கே உங்களுக்கு செய்வனையாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக விளங்கும். மறைத்து பேசுவது, பொய் பேசுவது, குடும்பத்திற்கு தெரியாமல் இல்லவே இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்னு பேசுவது, சூனியம், பொறாமை, செய்வன, கெட்ட சக்திகளை திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நாடும்போது உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இயற்கையாகவே சேர்ந்துவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை யாரும் செய்வன வச்சோ, உங்களை பார்த்து பொறாமப்பட்டோ உங்களை யாரும் கெடுக்க முடியாது. நீங்கள் கெட்ட விஷயங்களில் நாடும்போது எல்லாமே திரும்பி உங்கள் பக்கம் வந்துடும். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆப்போசிட் கிரகம் கேது. கேது ஞானம், மோட்சக்காரகன். அவர் ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர் கேது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய அறிவுரை, புத்திமதி மற்றவர்களுக்கு பயன்படும், ஊருக்கே பயன்படும். உங்கள் பிள்ளை, மகன், மகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வாய் தவறி கூட மற்றவர்களை, குடும்ப நபர்களை சாபம் விடக்கூடாது. சாபம் விட்டிங்கன்னா ஆப்போசிட் கிரகமான கேது உங்கள் குடிக்கே பாதகத்தை ஏற்படுத்தி விடுவார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எக்காலத்திலும் குடும்பமோ மற்றவர்களையோ சாபமோ குற்றங்குறையோ சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.